நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் குறித்து தமிழ்நாடு மக்கள் அவரை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்களா என்ற கேள்வி ஒரு முக்கியமான அரசியல் விவாதம். ஏனால் தொடர்ச்சியாக பல தேர்தல்களை சந்தித்து வரக்கூடிய அவருக்கு மக்களினுடைய ஆதரவு மெல்ல மெல்ல பெருகி கொண்டு வந்தாலும் அது சீட்டாக ஒரு எம்எல்ஏ கூட அனுப்ப முடியாத நிலை உருவாகி உள்ளதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரே காரணத்தினால் விளக்க முடியாது. பல அடுக்குகளில் பார்க்க வேண்டிய விஷயம் இது. அதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. தமிழக மக்கள் திரு சீமான் அவர்களை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்களா? அவர்களுடைய அரசியல் கட்சியை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்களா? ஏன் இன்னும் அவருக்கான அந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலர் என்கிற அந்த ஒரு நிலையை அவர் எட்ட முடியாததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின மிக முக்கியமாக அலச வேண்டிய, ஆராய வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கிறதாக உணர்றேன். முதல்ல அவருக்கு வாக்கு வெசஸ் ஆட்சி அப்படிங்கிற அந்த ஒரு முரண்பாடை மக்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டே வருகிற கூடிய மக்கள் அவருக்கான இருக்கையை எம்எல்ஏ, எம்பி போன்ற வெற்றியை கொடுக்க இன்னும் துணியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆட்சியில் நேரடி அனுபவம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை மக்கள் மைண்டில் ஏற்றி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா இதனால் மக்கள் மனதில் ஒரு எண்ணம் உருவாகி இருக்குது. பேச்சு வேற, ஆட்சி வேற என்ற சந்தேகம் உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி திரு சீமான் அவர்களுடைய தீவிர கருத்துக்களும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் இருக்குது. சீமான் அவர்கள் பல நேரங்களில் தமிழ் தேசியத்தை மிக உக்கிரமாக பொதுவெளியில் பேசுவதும், வெளிமாநில அரசினுடைய, வெளிமாநிலனுடைய மக்களினுடைய அந்த வருகையை எதிர்த்து தமிழக மக்களுக்கே தமிழகத்தினுடைய அத்தனை உரிமையும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டை, அந்த ஒரு நேர்கோட்டை அவர் எடுத்திருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான பொதுமக்கள் மத்தியில் ஒரு தயக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா. ஏன்னா அவருடைய அந்த கடுமையான அரசியல் விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய தீவிரமான அரசியல் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியை பட்டிருக்கிறது. ஆனால் நடுத்தர மற்றும் பொதுவான வாக்காளர்களை ஒரு தயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது சக்தி என்ற சிக்கல் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளே ஆட்சியை மாறி மாறி பிடித்து வந்துள்ள இந்த சூழ்நிலையில மக்கள் மனதில் ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாது, வின்னிங் சான்ஸ் உள்ள ஒரு கட்சிக்கு தான் வாக்கு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிராக்டிக்கல் மைண்ட் செட் உருவாகி உள்ளதும் இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். நாம் தமிழர் கட்சி இந்த மனநிலைமையை உடைக்க முடியாமல் பல்வேறு கட்டங்களில் திணறி வருகிறதாக பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் போக்கு அவர்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை பெருவழியும் பல மக்கள் மத்தியில் நம்ம பார்க்க முடியுது. மிக முக்கியமாக எமோஷனல் கனெக்ட் வெர்சஸ் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது எப்போவுமே அரசியல் களத்தில். திரு சீமான் அவர்களுக்கு மிக வலுவான பேச்சு திறன் இருக்குது. ஐடியாலஜி பேஸ்டான ஒரு மிக கோர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் எந்த லெவலுக்கும் சந்தேகப்பட முடியாது. ஆனால் பூத் லெவல் கேடர் ஸ்ட்ரென்த்துங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு பூத் லெவலில் ஒரு மிக முக்கியமான கேடர் ஸ்ட்ரென்த் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா 234 தொகுதியிலும் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகக்குறி. அதே மாதிரி லோக்கலோட லீடர்ஷிப் விசிபிலிட்டி ரொம்ப குறைவு. லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய லோக்கல் பிரமுகர்கள் அந்தந்த தொகுதியில், அந்தந்த வட்டத்தில், அந்தந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப்புடைய விசிபிலிட்டி, அவர்களுடைய இருப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதனால் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த மெஷினரி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய நிலைமை தரைத்தளத்தில் கிரவுண்டில் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. மெயினாக சோஷியல் மீடியா வெர்சஸ் கிரவுண்ட் ரியாலிட்டியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆன்லைனில் மிகப்பெரிய ஒரு ப்ரெசன்ஸ் இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஆன்லைனில் இருக்குது. ஆனால் கிராமப்புறத்திலையும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பெனிட்ரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறதாக நம்மளால் கணிக்க முடிகிறது. அதே சமயம் தேர்தல் முடிவுகள் உருவாக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. எல்லா தேர்தல்களையும் மக்கள் பொதுவாக ஜெயிக்கிறவர்களை தான் சீரியஸான ஒரு கண்டென்டராக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்குது. தொடர்ந்து தோல்வி அவரை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், அந்த ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குகிறது இந்த மனநிலைமை. ஆனால் இதை டைரக்டாக இந்த குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் இதை உடைக்க என்னென்ன ஸ்ட்ரென்த்துகளை உருவாக்க வேண்டும், லோக்கல்ல எந்தெந்த விதமான விசிபிலிட்டியை அவர்கள் கேடர்ஸ் மத்தியில் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இதாக இருக்கிறது. ஆனால் முழுக்க எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்ல முடியாது திரு சீமான் அவர்களை.
அவரை முக்கியமாக நாம் தமிழர்களுடைய ஓட் ஷேர் ஒவ்வொரு தேர்தலிலும் உயர்கிறதே மக்கள் மத்தியில் மெல்ல மெல்ல அவர் உயர்ந்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய கட்சிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு ஒரு சிக்னலாக காமிக்கிறது. மிக முக்கியமாக இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த முதல் தலைமுறையில் முதல் முறை வாக்குகளை செலுத்தக்கூடியவர்கள் இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர முடியும். இது ஒரு சைலண்டான குரோத்தாக இருக்குது. ஒரு நாள் சடன் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் திரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கிறது தான் ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு சதவீதம் உயர்வு ஒரு இண்டிகேட்டர் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. முடிவாக சீமான் அவர்கள் மக்கள் இக்னோர் பண்ணவில்லை அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வை. அந்த பவர் ஆல்டர்னேட்டிவாக இன்னும் பார்க்கவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த பார்வையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சீரியஸாக த்ரெட்டாக்க வேண்டும் என்றால் திரு சீமான் அவர்களை ஒரு பெரிய தேர்தல் வெற்றி அல்லது ஒரு கோயிலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் மிக முக்கியமாக அவசியமாக இருக்கிறது. அல்லது கிரவுண்ட் லெவல்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் தேவை. இது அத்தனையும் தான் திரு சீமான் அவர்களை அடுத்த கட்டத்துக்கும் அவருடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா அவர் கோயிலேஷன் எப்பவுமே கூட்டணி கிடையாதுங்கிற அந்த கொள்கை முடிவில் இருக்கும்போது கிரவுண்ட் லெவல்ல அவர்களுக்கான எக்ஸ்பான்ஷனையும் அந்த விசிபிலிட்டியும் நடைபெறுத்த வேண்டியது ஒவ்வொரு காலத்தினுடைய கட்டாயம். ஒரு பெரிய தேர்தல் வெற்றியாக 2026 தேர்தல் வெற்றி திரு நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இருக்க போகிறதா அப்படிங்கிறத நம்ம மே 4 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படியோ திரு சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழக அரசியல்ல உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அது எப்படி இன்னும் மென்மேலும் வளர்கிறாரா, 8 விழுக்காடிலிருந்து 9 விழுக்காடை தாண்டி திரு விஜய் அவர்களுடைய வருகை எல்லாத்தையும் பொய்யாக்கி கொண்டு அவருடைய வளர்ச்சி உயர்கிறதா அப்படிங்கிறத எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கட்டும். மீண்டும் அடுத்தடுத்த நாள் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.